சிலர் வந்து ரொம்ப கடினமான ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையில் பெரிய இழப்பு, பெரிய ஒரு லாஸ், பெரிய ஒரு வருத்தம், பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு இந்த பேண்டமிக்னாலேயே. ஒருவேளை அவங்க குடும்பத்தில் லாஸ், ஃபைனான்சஸில் லாஸு. அப்போ அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். முதல்ல நாம் ஜெபிச்சா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும், அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படணும். எப்படி ஜெபிக்கணும்? வெறும் அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்கன்றது மட்டும் இல்லை, குறிப்பாக இப்படி ஜெபிக்கணும். அவங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போக கூடாது, அவங்க விசுவாசம் காக்கப்பட வேண்டும், அவங்க விசுவாசம் குறையக்கூடாது. ஏன்னா இங்கே பாருங்க, இந்த உபத்திரவத்தின் மூலமாய் சத்துரு என்ன பண்ண விரும்புகிறான்னா, நம்மளை வந்து விசுவாசத்தை குலைத்து போட விரும்புகிறான். நம்ம விசுவாசத்தை குலைத்து போட சத்துருடைய கோல் என்னது? ஏதோ நம்மளை அடிக்கணும், காயப்படுத்தணும், நம்மையோ நம்முடைய குடும்பத்தையோ ஃபைனான்சஸையோ காயப்படுத்தணுன்றது மட்டும் இல்லை. அதெல்லாம் அவனுக்கு அற்பமான காரியங்கள். அவனுக்கு பெரிய காரியம் என்னன்னா, கிறிஸ்துவின் பேரில் நான் இருக்கிற நம்முடைய விசுவாசத்தை குலைத்து போடணும், இந்த கடவுளே வேண்டாம் போன்னு சொல்லிட்டு போகணும், அதை செய்யணும். அதுதான் அவன் விரும்புகிறான். இதெல்லாம் சைடு தான் அவனுக்கு, சைட் டிஷ் மாதிரி, சைடு திங்ஸ். அவனுக்கு மெயின் என்னன்னா, கிறிஸ்துவின் பேரில் இவங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். நடக்கிற சம்பவத்தை வச்சே இவங்க நினைக்கணும், இந்த கடவுள் நல்லவரா, அவர் மீது இருக்கிற நம்பிக்கையெல்லாம் போக வைக்கணும், அதுக்காக அதை செய்யணும். அப்படி தான் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். தேவன் வந்து அதே உபத்திரத்தை வச்சு ரட்சிப்பாக முடிய நினைக்கிறார். அதே உபத்திரவத்தை அவன் அப்படி திருப்பணும் பார்க்குறான், தேவன் இப்படி திருப்பணும்னு நினைக்கிறார். அப்போ நாம ஜெபிக்கும் போது இந்த ஒரு உணர்வோட ஜெபிக்கணும், இந்த அறிவோட ஜெபிக்கணும், இந்த இன்சைட்டோட ஜெபிக்கணும். பிசாசானவன் நீங்க என்ன செய்ய பார்க்குறான், அதை எப்படி நம்ம தடுத்து நிறுத்துறது, எப்படி தேவனுடைய பாதையில் இவங்க போகும்படி நம்ம செய்யறதுன்றதை நினைச்சு ஜெபிக்க வேண்டாம். அப்போ எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, அவங்களுடைய விசுவாசத்தை நீர் பலப்படுத்துவீராக, உள்ளான மனுஷனை ஸ்ட்ராங்கா ஆக்குவீராக. இதிலிருந்து அவங்க வெளியே வரணுன்றது மட்டும் இல்லை, வேலை போயிடுச்சு, வேலை கிடைக்கணுன்றது மட்டும் இல்லை, விசுவாசம் ஸ்ட்ராங்காக ஆகணும். இது வெளியே வரும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உண்மையில் இருக்கிற விசுவாசம் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகணும், உண்மையில இருக்கிற அன்பு இன்னும் அதிகரிக்கணும். அப்படி ஜெபிக்கணுங்க. அப்படி ஜெபிப்பீர்களானால் பெரிய வித்தியாசம் அவங்களுக்கு ஏற்படும். நான் சொல்லுகிறேன், நிறைய பேருக்கு இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜெபம் தேவை. பல கிறிஸ்தவர்களே, விசுவாசிகளே ரொம்ப பெரிய ஒரு இதில் இருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு? அவங்க சூழ்நிலை, அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய ஃபைனான்சஸ்க்கு மட்டும் ஒரு அடி இல்லை, அவங்க விசுவாசத்துக்கே ஒரு அடி. அதை நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது. அது கரெக்டாக கவனிக்கணும், அதை மனசில் வச்சு ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்கள் ஜெபத்தின் மூலமாய் தேவன் அவளுக்கு ஆவியானவருடைய உதவியை அளிப்பார். உள்ளான மனுஷனை பலப்படுத்தி அவங்கள ஸ்ட்ராங் ஆக்கி திரும்ப சரியான பாதையில்